இப்ப எல்லார்ட்டயும் ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நீங்க சேமிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு சில பொருட்கள் இப்ப நீங்க சொன்னீங்க, சேட்டு அவங்கள்ட்டலாம் எப்படி காசு இருக்கு? அந்த சூட்சமத்த சொல்ட்டீங்கன்னா, இன்னும் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். சரி. ஆ. உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் நெறைய பேர் என்ன பண்றாங்க, ஜிபேல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ம். பணத்தையே கையில தொடுறதே கிடையாது. ம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் கூட, எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். நீங்க என்ன கம்மியா இருக்கு, கடைசி வரைக்கும் தொகைய சொல்லல. என்கிட்ட ரூ. 10,000 இருக்கு. ம். கேஷா இருக்கு. ம். ஜிபேலயும் இந்த அக்கவுண்ட்லயும் பணம் இருக்கு, இதா இருக்கு. நான் ரூ. 10,000 என் கையில லிக்விட் கேஷா வச்சிருக்கேன். ம். எதுக்கு அப்டின்னா, நான் அந்த ரூ. 10,000 எடுத்து எண்ணுவேன். சரியா? ம். சேட்டு என்ன பண்ணுவான்? எண்ணுவாங்க பணத்த. அவன் ஃப்ரீ டைம்லாம் பாருங்க. நகைக்கடை சேட்டு, அடகு வைக்கிற சேட்டு, இல்ல வேற எந்த தொழில் செய்ற சேட்டா இருந்தாலும் சரி, அவனோட முதல் இதுவே காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் விஷயம். எச்சி தொட்டு எண்ண மாட்டான். ம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? எச்சி தொட்டு தான் எண்ணுவாங்க. அது தப்பு. பணத்த அவமதிக்கிறோம், லட்சுமிய அவமதிக்கிறோம். அவன் லட்சுமிய கொண்டாடுவான். அதனால தான் அவன்ட்ட பணம் புழங்குது. நாம அத மாரியான விஷயங்கள பின்பற்றணும். சரி. பணத்த நீங்க கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்றதுலயும் ரூல்ஸ் இருக்கு. ம். ரூ. 10,000 இருக்குன்னா, நீங்க இன்னைக்கு ரூ. 10,000 வச்சிருக்கீங்கன்னா, அந்த 10,000த்த அடுத்த தடவ கவுண்ட் பண்ணும்போது 20,000 கணக்குமா? ஆ ஆ. 30,000 கவுண்ட் பண்ணுங்க. 40,000 கவுண்ட் பண்ணுங்க. 50,000 கவுண்ட் பண்ணுங்க. ரூ. 50,000 வர ஆரம்பிச்சிரும். ஓ! ஸோ யூ ஆர் கவுண்டிங் த மனி. நம்ம இப்படி பண்ண பண்ண அது வர ஆரம்பிச்சுரும். தொடுறீங்கல்ல, ஆ. தொடு சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு சொல்றான். ம். அத மாரி அத நீங்க தொட்டு இது பண்ணும்போது, நமக்கு வரும்னு நெனச்சுட்டு பண்ணணும். ம். எல்லாரும் தான் எண்ணுறாங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தால்லாம் வராது. பணம் எனக்கு வரும். 20,000 வரும், 30,000 வரும்னா, அந்த மனி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து உங்கள தேடி வர ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா. அப்ப சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும். ம்.